இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வசனத்தையும் இந்த செய்தியையும் கொடுக்கணும் அப்படின்னு ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்தின போதும் அவங்க எனக்கு இமீடியட்டா நான் அதை பத்தி யோசிக்கும் போது என் மனசுல வந்த அந்த முதல்ல ஒரு முகம் வந்துச்சு. யாரோடதுன்னா ஆஹ் இங்க நாங்க எங்க ஊர்லயும் இந்த 6 மந்த்ஸ் இந்த ஸ்ப்ரிங் டைம், சம்மர் டைம்ல எங்க ஊருக்கு நடுவுல வந்து ஒரு பெரிய பார்க் இருக்கு. அதுல வந்து நெறைய மாடுகள நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த 6 மாசமும் அவங்க புல்லு வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடுகள அந்த பார்க்ல உட்டுருப்பாங்க. ஆம், அந்த மாடுகள் தான் எனக்கு வந்து இம்மீடியட்டா ஞாபகம் வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாடுகள் வந்து ஜெனரலா அது சாப்பிட்ட அந்த உணவ வந்து அந்த பகல் ஃபுல்லா வந்து அது அசை போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்தோம்னா, அத திரும்ப திரும்ப அத வாயில வச்சு அசை போட்டுட்டே இருக்கு. அத சவச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த வார்த்தைய நம்ம பார்க்கும்போதும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நம்ம பல வேளைகள்ல ஆண்டவருடைய அந்த வசனத்தையும், அந்த வார்த்தைகள நம்ம வந்து வாசிக்கிறவங்களா இருக்கிறோம். இல்லன்னா சர்ச் போறதுனால அங்க கேட்கிறவங்களா இருக்கிறோம். நெறைய மெசேஜஸ் மூலமா, ஆன்லைன் மீட்டிங்ஸ் மூலமா நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம அனுதினமும் அத கேட்கிறோம், இல்ல வாசிக்கிறோம். ஆனா அத பொறுமையா உட்கார்ந்து, நிதானமா அத இரவும் பகலும் நம்ம தியானிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சா பல வேளைகள்ல நம்ம அத செய்றதில்ல. ஆ, காலையில சர்ச்சுக்கு போயிட்டு, அந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்தாலும், பல வேளைகள்ல சாயங்காலம் இல்ல நைட்டே நம்ம இன்னைக்கு என்ன கேட்டோங்கிறதுல பாதி வசனம் நமக்கு மறந்து போயிடுது. அது ஞாபகத்துல இருக்கிறதில்ல. ஆனா, ஏசப்பா சொல்றாங்க, கர்த்தரே சொல்றாங்க, அவங்களுடைய அந்த வேதத்துல நம்ம வந்து இரவும் பகலும் அத தியானிச்சுட்டு இருக்கும்போது, ரொம்ப பாக்கியவான்களா இருப்போம். அப்படிங்கிற அந்த வாக்குறுதிய நமக்கு பைபிள்ல நம்ம பார்க்க முடியுது. ஆ, நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இந்த வசனங்கள் வந்து நம்மளுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் நமக்கு நெறைய எண்ணங்களும், சிந்தனைகளும் டூரிங் த டே நமக்கு வந்து ஆ இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைய நம்மளோட மனசுலயும், நம்ம எண்ணங்கள்லயும் எப்பவுமே நமக்கு இருக்கும்போது, இந்த தேவையில்லாத எண்ணங்களும், சிந்தனைகளும் நமக்கு வந்து ஆ இல்லாம நம்ம ஒரு பிளெஸ்ஸடா ஒரு ஃபீல் பண்றதுக்கான அந்த ஒரு முக்கியமான காரியமும் கூட நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆ பைபிள்லயும் இது குறிச்சு இன்னும் வேற என்ன காரியங்கள் இருக்கு? இந்த வசனத்த நம்ம எப்படி வெறும் கேட்கிறவங்களா, கேட்டுட்டு அப்படியே கடந்து போறவங்களா இல்லாம, இல்ல டெய்லி பைபிள் வாசிச்சுட்டு, இன்னைக்கு வாசிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கடகடன்னு அது ஒரு ஆ வாசிக்கிற பிள்ளையா கடந்து போகாம, அதுக்குன்னு அந்த டைம எடுத்து அந்த நம்ம வாசிக்கிற அந்த கொஞ்சம் வசனத்தையும் அதுக்கு ஒரு டைம் எடுத்து அத தியானிக்கிறவங்களா நம்ம இருக்கும்போது, ரொம்ப பாக்கியவானா இருப்போங்கிறத நம்ம பார்க்குறோம். அது குறித்த மெ வசனங்கள் பைபிள்ல என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதா நமக்கு வந்து ஒரு வசனத்த நம்ம தியானிக்கணும்னா, முதல்ல பைபிள்ல என்ன இருக்கு? அது என்ன வசனம்? அப்படிங்கிற அந்த ஞானம் இருந்தா, அந்த வசனம் முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருந்தா தான், நம்ம முதல்ல அத வந்து தியானிக்கவே முடியும். ஆ ஏசப்பாவும் அத பத்தி ஒரு அழகான உவமைய பைபிள்ல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மார்க் 4வது அதிகாரம் 3 முதல் 8வது வசனத்தில பார்க்கிறோம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30ம், ஒன்று 60ம், ஒன்று 100மாக பலன் தந்தது. அப்படிங்கிறத ஏசப்பா சொல்றாங்க. இது என்ன காரியம்? அப்படிங்கிறத அவங்களே அவங்களுடைய சீஷர்களுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு புரியிற மாதிரி ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்றாங்க. அத தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க போகிறோம். முதலாவது ஏசப்பா சொல்றாங்க, மார்க் 4வது அதிகாரம் 14லிருந்து 15வது வசனம்.
வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படிங்கிறதும், அந்த விதை அப்படிங்கிறது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் அப்படின்னு ஏசப்பாவே அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. ஏசப்பா இதுல 4 கேட்டகரியா கிறிஸ்டியன்ஸை பிரிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த 4 கேட்டகரியில இருக்க கிறிஸ்டியன்ஸுமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. 4 பேருமே கேட்குறாங்க. ஆனா அதுல ஒரு கேட்டகரியில ஒரு வகையா இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் மட்டுமே பலன் கொடுக்கிறவங்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மற்ற 3 பேரோட வாழ்க்கையிலும் அந்த 3 கேட்டகரியில இருக்கிற அந்த மனுஷங்களோட வாழ்க்கையில இந்த வசனத்தை அவங்க கேட்கிறவங்களா இருந்துமே அவங்க வாழ்க்கையில அது பலன் இல்லாம போறத நம்ம இது ஃபர்தரா போகும்போது நம்ம பார்க்க முடியுது. முதலாவது கேட்டகரியில இருக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து ஆதாமும் ஏவாளும் தான். அவங்களுக்கு ஆண்டவரோட கூடவே நடந்தாங்க. ஆண்டவரோட ஏதேன் தோட்டத்துல அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களோட அந்த ஒன் டு ஒன் தனியா அவங்க நேரம் செலவழிச்சாங்க. அவ்வளோ இருந்தும் ஆண்டவரோட வார்த்தையும் அவங்களுக்கு வந்து கேட்கிற பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆனா அந்த சாத்தான் வந்து அவனோட ஆஹ் ரொம்ப ஈஸியா அவங்க வாழ்க்கையில ஆண்டவரோட அந்த வசனத்தை அவங்க கேட்ட வசனத்தை அவங்க மனசுல இருந்து அவங்க இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அவன் வந்து அழகா ஒரு பொய் சொல்லி அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த வாக்குறுதியும் ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் அவன் அழகா அந்த இடத்துல எடுத்துட்டு போறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நம்ம ஏசப்பா காலத்துல வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்ம பார்த்தாலுமே அவங்க ஏசப்பாவோடையே தான் இருந்தாங்க. அவங்க பேசுற அவ்வளோ உபதேசங்களை சுற்றி இருந்து கூட்டமா இருந்து கேட்கிறவங்களா இருந்தாங்க. அதை பார்க்கிறவங்களா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அந்த மனசு வந்து நல்ல நிலைமையில இல்லாததுனால அவங்க எல்லாத்தையும் பார்க்கிறவங்களா இருந்தும் கேட்கிறவங்களா இருந்தும் அந்த தேவனுடைய வார்த்தை வந்து அவங்களோட வாழ்க்கையில எந்த பலனுமே அளிக்கல. ஏன்னு பார்த்தோம்னா அது வந்து பைபிள்லயே 2வது கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க. தேவனா தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசு சாத்தான சொல்றாங்க, அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு. இந்த மனசும் அந்த மனசோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். இதுல பார்க்க முடியுது. இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் செய்யற எல்லா அதிசயம் அற்புதம் எல்லாத்தையும் பார்க்கிறவங்களாகவே இருந்தும் அந்த மனசு குருடான ஒரு மனசா இருக்கு. அவங்களால அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் முடியல, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியாம அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு நிக்கிற ஒரு மக்களா நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரிதான் ஆதாமோ ஏவாளோட வாழ்க்கையிலும் நடந்ததை பார்க்க முடியுது. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த வசனத்தை நம்ம கேட்டு அதை நம்ம மனசுல ஆம், ஆழமா வைக்காம இருந்தோம்னா சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து இவங்க எல்லாருக்கும் எப்படி அவன் வந்து ஒரு பொய்யை சொல்லி உண்மைக்கு பதிலா ஒரு பொய்யை சொல்லி அவன் எப்படி ஏமாத்துனானோ அது நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கிறதுக்கு ஆஹ் நிறைய வாய்ப்பு இருக்கு. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலையும் அதோட பின்பாகத்துல பார்க்க முடியுது. ஏசப்பாவே சொல்லுவாங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்னு சாத்தானை பத்தி சொல்றாங்க. சாத்தான் வந்து தேவனுடைய வார்த்தை வந்து சத்தியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்தியத்துக்கு பதிலா இந்த உலகத்துல இருந்து வர்ற பொய்களையும் அவனோட பொய்களையும் நம்ம மனசுல நிரப்பிடுவான் அப்படிங்கிறது முதல் கேட்டகரி. நம்ம அதனால இதை தெரிஞ்சவங்களா அந்த பொய்களுக்கு எப்படி ஆதாம் ஏவாள் விழுந்தாங்களோ அதே மாதிரி விழாம தெளிவான பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். 2வது கேட்டகரியும் நம்ம பார்க்குறோம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள். இவங்களும் அதே மாதிரி தேவனுடைய வசனத்தை கேட்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. மார்க் 4வது அதிகாரம் 16 முதல் 17வது வசனத்துல பார்க்கிறோம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடலற இடர் இடரல் அடைகிறார்கள்.
இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான். இவங்களும் அதே வசனத்த கேட்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இந்த வசனம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றவங்களா இருக்காங்க. ஆனா பாறையில எப்படி ஒரு செடியால வேர் கொள்ள முடியாதோ, அதே மாதிரி இந்த வசனமும் அவங்க மனசுல வேர் கொள்ளாததுனால, கொஞ்ச காலம் தான் அதுக்கு அந்த இடத்துல இடம் இருக்கு. எப்ப அந்த வசனத்தினால நம்ம ஆண்டவர விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தால நம்ம வாழ்க்கையில ஒரு உபத்திரமோ, ஒரு கஷ்டமோ வரும்போது, இடறல் அடைகிறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏசப்பா சொல்றாங்க. அதுக்கு நான் பேதுருவோட வாழ்க்கைய எடுத்தேன். பேதுரு லூக்கா 22வது அதிகாரம் 33வது வசனத்துல ஏசப்பா அவங்க காட்டிக் கொடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த இவங்க சொல்லும்போது, பேதுரு மட்டும் அந்த இடத்துல சொல்லுவாங்க, அதற்கு அவன், "ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன்" அப்படின்னு போய் ஏசப்பா கிட்ட பேதுரு ரொம்ப வாஞ்சையா சொல்லுவாங்க. "நான் உங்களுக்காக எதுலனாலும் உங்க கூட நான் நிப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் சில வசனங்களுக்கு கீழயே நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல பேதுருவ ஏசப்பாவ அவங்க எல்லாம் கைது பண்ணி கொண்டு போனதுக்கப்புறம், "இவர் எனக்கு யாருன்னே தெரியாது." அந்த உபத்திரவத்தையும், அங்க இருக்கிற அந்த துன்பத்தையும் பார்க்கும்போது, "எனக்கு இவர யாருன்னு தெரியாது." அப்படின்னு மறுதலிக்கிற ஒரு பேதுருவா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. லூக்கா 22வது அதிகாரம் 61லிருந்து 62வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். "சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய்" என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது பேதுரு மட்டும் இல்ல, ஆண்டவருக்கு பிரியமா இருந்த எத்தனையோ பேரோட வாழ்க்கையிலயும் இந்த காரியம் நடந்தத நம்ம பைபிள்லயே பார்க்க முடியும். மோசே கூட ஆண்டவரோட வார்த்தை தெளிவா இருந்துச்சு. "நீ அந்த பாறை கிட்ட போயி பேசுன்னு" தான் சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த கோபத்திலயும், எரிச்சல்லயும் போயி அந்த பாறைய அவர் கையில இருக்கிற அந்த கோலால அடிச்சதுனால தான் ஆண்டவர் அவங்க மேல ரொம்ப கோபப்பட்டு, "நான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நீ போக மாட்ட" அப்படின்னு மோசே கிட்ட சொல்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஆபிரகாம், ஏவாளோட வாழ்க்கையிலயும் ஆண்டவருடைய வாக்குறுதி அவங்களுக்கு இருந்துச்சு. "உனக்கே நான் ஒரு குமாரன தருவேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த சொசைட்டியோட பிரஷர், சாரா அவங்களுக்கு குடுத்த அந்த பிரஷர், அது எல்லாத்துக்கும் அந்த துன்பத்திலயும், உபத்திரவத்திலயும் அவங்க என்ன பண்றாங்க? ஆபிரகாம் அவங்களுக்கு இணங்கி தேவனுடைய வார்த்தைய தள்ளிட்டு, அவங்களுக்கு ஆசைப்படுற அ அவங்களுக்கு பிரியமான அந்த இத செய்யும்போது தான் இஸ்மாயில் பிறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இது ஆம் எல்லாரோடையும் நெறைய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்மளும் தேவனுடைய வசனத்த கேட்கிறவங்களா இருந்து, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, இந்த கேட்டகரியில இருக்க மக்கள் மாதிரி அந்த வசனத்து நிமித்தம் உபத்திரவமும், துன்பமும் வரும்போது இடறல் அடையறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. இவங்களுடைய வாழ்க்கை நமக்கும் பெரிய பாடம் தான். அடுத்தது 3வது கேட்டகரி, முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்கள பத்தி ஏசப்பா பேசுறாங்க. மார்க் 4வது அதிகாரம் 18லிருந்து 19வது வசனத்துல பார்க்கிறோம். "வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், மற்றவைகளைப் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து, வசனத்தை நெருக்கிப் போட அதினால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள்." அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு எடுத்துக்காட்டா யூதாஸ் காரியத்தோட அவங்க வாழ்க்கைய தான் நான் எடுத்தேன். ஆ அவர் தேவனுடைய ஒரு சீஷராவே இருந்தாரு. ஏசப்பா கூட 24 மணி நேரமும் கூட இருந்தாங்க. அவங்க பண்ண அதிசயம், அற்புதம், இவரு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அவங்க கூடவே அவ்ளோ இருந்துட்டு, ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க ஒரு இந்த உலக பொருள்களுக்கும், அந்த ஐஸ்வர்யத்துக்கும் மயங்கி, "தேவன் வேண்டாம். ஆண்டவருடைய அந்த வசனம் என் வாழ்க்கையில வேண்டாம். அதுக்கு இடம் இல்ல." அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுத்து, அதனால அவர் அழிஞ்சு போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 26வது அதிகாரம் 14லிருந்து 15வது வசனத்திலயும் பார்க்கிறோம். "அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள்." அப்படிங்கிற
அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பல வேளைகள்ல நம்மளும் கூட ஆண்டவருடைய வார்த்தையும், அவங்க வாக்குத்தத்தமும் நமக்கு என்னங்கிறது தெரியும். ஆனா, இந்த உலக ஐஸ்வரியத்துக்கும், இந்த உலக கவலைகளும், அதுல உள்ள அந்த எல்லா காரியங்களும், அந்த இச்சைகளுக்கு நம்ம இடம் குடுத்துட்டு, இத புறக்கணிக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சவுல் ராஜாவோட வாழ்க்கையிலும் கூட ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை வந்து ரொம்ப தெளிவா அவங்களுக்கு இருக்கும். "நீ வந்து அந்த அமலேக்கியர வந்து அவங்க எல்லாரையும் கொன்னு எதையுமே விட்டு வைக்கக்கூடாது. அவங்களுடைய செல்வங்களோ, ஆடுகளோ, மாடுகளோ எதையுமே நீ தொடக்கூடாது." அப்படின்னு ரொம்ப தெளிவா ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவருக்கு இருக்கும். ஆனா, அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைய புறம்பே தள்ளிட்டு, அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி தான் இந்த வசனத்துல இருக்க மாதிரி, அந்த ஆடையும், மாடையும் கொல்றதுக்கு மனசு இல்லாம, அத அவரே எடுத்துக்கிட்டத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்க மேல ரொம்ப கோபிச்சுக்கிறதையும், அவர் ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளையா, ஒரு சோர்ந்து போன, ஒரு பலனல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து, அவர் இறந்து போனதும் நமக்கு தெரியும். அதனால நம்ம இந்த முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும். எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற பிள்ளையா இருக்கும்போது தான் நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டு மத்தவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமா நம்ம இருக்க முடியும். அடுத்ததான் 4வது கேட்டகரி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க எல்லாருமே வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இந்த வசனத்த கேட்டு, ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100மாக பலம் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதே வசனம் வந்து லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்திலயும் இன்னும் அழகா இருக்கு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு வசனத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொண்டு அதை நம்ம மனசுல அதை காத்துக்கிட்டே இருந்து நம்ம இருக்கும்போது பொறுமையா இருந்தாதான் அதோட பலனை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளோட உலக பிரகாரமாகவுமே நம்ம ஒரு விதைய இன்னைக்கு போட்டா நாளைக்கே நம்ம பலனை பார்க்க முடியாது. அதுக்கான அந்த வளர்ச்சியும் அது வேர் விட்டு வளர்ந்து அது வந்து பலன் கொடுக்கறதுக்கு எத்தனையோ மாதங்கள் ஆகும். சில வேளைகள்ல பெரிய மரமா இருந்துச்சுன்னா பல வருஷங்கள் கூட ஆகும். அதனால ஆண்டவருடைய வார்த்தைய நாம் ஏற்றுக்கொண்டேன், அத விசுவாசிக்கிறேன், அது என் மனசுல இருக்கு, அது உடனே எனக்கு பலன் தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. லூக்கால பார்க்குற மாதிரி அத பொறுமையுடனே நம்ம இருந்தா தான் பலன் குடுக்கிறவங்களா நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்தோட அந்த முன் பாகத்திலையும் நம்ம பார்த்தாலும், "அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படியே அவன் இருக்கிறான்." அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசு என்ன டிக்டேட் பண்ணுதோ, நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் நம்ம மனசு நம்மளுக்கு என்ன சொல்லுதோ, அத பண்ற ஒரு மனுஷங்களா தான் நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கோம். ஸோ அந்த மனசுல அந்த இருதயத்துல நம்ம தேவனுடைய வார்த்தைய முக்கியமா அத எப்பவுமே நம்ம காத்து, அத பொறுமையோட நம்ம வச்சிருக்கும்போது தான், நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் நிகழ முடியும். அத வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். ஸோ இந்த 4 கேட்டகரிய நம்ம பார்த்ததுல, ஆண்டவருடைய வாசனத்த நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்டியனா வாசிக்கிறவங்களா, கேட்கிறவங்களா, ஆம் ஆன்லைன்ல பார்க்கிறவங்களா, இந்த மாதிரி நெறையா மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நம்ம ஆண்டவருடைய வசனத்த கேட்கிற பிள்ளைங்களா இருக்கோம். ஆனா கேட்கிறவங்களா மட்டும் இல்லாம, இந்த முதல் 3 கேட்டகரியில இருக்கிறவங்கள மாதிரி இல்லாம, இந்த 4வது கேட்டகரியில இருக்கிற நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்களா இருக்கும்போது மட்டுமே நம்ம வந்து பலன் கொடுக்கிறவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப முக்கியம் நம்ம கேட்கிறவங்களா மட்டும் இல்லாம, அது உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையோட பலன் குடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அடுத்ததும் அந்த வசனங்கள கேட்டுட்டு மட்டும் போகாம, அத மனசுல வைக்கணும் அப்படிங்கிறத பைபிள்ல அடிக்கடி நெறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. நான் முக்கியமான 2 காரியங்கள மட்டும் எடுத்திருக்கேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20லிருந்து 23வது வசனத்த பார்க்கிறோம். "என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்.
அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று பிறப்படும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த வார்த்தைய கேட்கிறவங்களாக கடந்து போறவங்களா இல்லாம, நம்ம இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அத கண்டுபிடிச்சு நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம காத்துக்கொள்ளும்போது ஆண்டவர் வாக்குறுதியும் குடுக்குறாங்க. அது நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஜீவனும், நம்ம உடம்புக்கெல்லாம் அது ஆரோக்கியமுமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லேட்டஸ்ட்டா உலகம் பூரா நீங்க கேட்டீங்கன்னா, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாரும் பேசுறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு, டிப்ரஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படின்னு அதே பேச்சா இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது, அவருடைய வார்த்தைய நம்ம இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளும்போது, நம்ம உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி நமக்கு குடுத்திருக்காங்க. எல்லா காவலோடையும் நம்ம இருதயத்தையும் காத்துக்கொள்ள சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அதனிடத்து நின்று தான் ஜீவ ஊற்று புறப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த இருதயத்துல நம்ம என்ன மாரி காரியங்கள சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா, நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அதுல தேவையில்லாத காரியங்கள் என்னென்ன இருக்கோ, அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு, தேவனுடைய வார்த்தைய அதுல சென்டரா, அதுல முக்கியமா நம்ம வைக்கும்போது, நம்ம அவ்ளோ ஆசீர்வாதமா இருப்போம்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 9வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. வெறும் வாயில மட்டும் வெளியில பேசாம, அப்படி கேட்டுட்டு கடந்து போகாம, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இருதயத்துல இருக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகுறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்மள சுத்தி எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம வச்சிருக்கும் போது, நமக்கு வேற எந்த தேவையில்லாத எண்ணங்களும், சிந்தனைகளுமே நமக்கு வரவே வராது. அதனால இந்த வசனங்கள்ல பார்க்குற மாதிரி, அந்த ஏசப்பாவோட ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இருதயத்துல காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான காரியம். யோவான் 15வது அதிகாரம் 5 முதல் 7வது வசனத்திலையும் பார்க்கிறோம். ஏசப்பாவும் அடுத்து ஒரு வாக்குறுதி தராங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை ஏசப்பா தராங்க. அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம கிட்ட இருக்கும்போது, நம்ம இதயத்துல ஆழமா பதிந்து இருக்கும்போது, நமக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னங்கிறதுன்னு தெரியும், அவங்களுடைய விருப்பம் என்னன்னு தெரியும். நம்ம கேட்டுக்கொள்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு செய்யப்படும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியையும் ஏசப்பாவே நமக்கு தந்திருக்கிறாங்க. அவங்க அந்த வார்த்தைய நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது, அதோட முக்கியத்துவத்தையும் மத்தேயு 7வது அதிகாரம் 24லிருந்து 27வது வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏசப்பா 2 பேரா காமிக்கிறாங்க. ஒரு புத்தியுள்ள மனுஷன்,
ஒரு புத்தி இல்லாத மனுஷன் அப்படின்னு 2 பேரா காமிக்கிறாங்க. வார்த்தைகள கேட்டு நம்ம இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகள கேட்டோம். தேவனுடைய வசனத்த நம்ம மனசுல, நம்ம இதயங்கள்ல எப்படி நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். அதே மாரி அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம கேட்டு, அதன்படி நம்ம வாழ்க்கையில டே டு டே நம்ம அத செய்யும்போது தான், நம்ம வந்து கன்மலையின் மேல வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனா இருப்போம்ன்னு சொல்றாங்க. 2 பேருமே புத்தியுள்ளவனும், புத்தி இல்லாதவனுக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். 2 பேர் மேலயும் என்ன ஆகுது? பெருமழை வருது, பெரு வெள்ளமும் வருது. காற்று அடிக்குது. அது வீட்டின் மேல மோதுனாலும், ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. ஒருத்தரோட வீடு விழுந்து முழுசும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு ஆண்டவர் இப்ப ஞாபகப்படுத்துறது வந்து, ஆம் யோசுவா வந்து மோசே வந்து ஆ கானான் தேசத்த போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அந்த வேவு பார்க்கறதுக்கு 12 பேர அனுப்புவாங்க. அதுல வந்து 10 பேர் வந்து ஒரு கெட்ட செய்திய குடுப்பாங்க. அந்த நாடு நல்லா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்க மக்கள் வந்து அவ்ளோ பலவான்களா இருக்காங்க. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கெட்ட நியூஸ கேட்டு, அதுல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து, நம்ம மேல இவ்ளோ பெரிய ஆபத்து நமக்கு வரப்போதா? நம்ம அவ்வளோதான் நம்ம எல்லாரும் சாக தான் போறோம் அப்படின்னு அத நம்பி, அந்த கன்மலையின் மேல தன் வீட கெட்ன அந்த புத்தியுள்ள மனுஷன் மாதிரி இல்லாம, புத்தி இல்லாதவங்களா அதுக்கு ரியாக்ட் பண்ணி, ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்து போறத நம்ம பார்க்க முடியும். ஆனா அதே சூழ்நிலை, அதே சந்தர்ப்பத்துல அங்க 2 பேர் நிற்பாங்க. அது வந்து காலேபும், யோசுவாவும். அவங்களும் அதே செய்திய தான் கேட்பாங்க. அதே இடத்துக்கு தான் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஆண்டவர் மேல விசுவாசிக்கிற பிள்ளைகளா, ஆண்டவருடைய அந்த வாக்குறுதிய உறுதியா பற்றிக் கொள்றவங்களா அவங்க இருக்கிறத அந்த சூழ்நிலையில நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அங்க இருந்த எல்லாரும் 40 வருஷம் வனாந்தரத்துல இங்கேயும் அங்கேயும் திரிஞ்சு இறந்து போயிருவாங்க. கடைசியா அந்த ஜெனரேஷன்ல அங்க போயிட்டு வந்ததுல யோசுவாவும் காலேபும் தான் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதிய பெற்று அவங்க வந்து ஆசீர்வாதமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவங்க சொல்ற இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம, அதன்படி செய்யாம இருந்தோம்னா, இந்த உலகத்துல நமக்கும் நெறைய பாடுகளும், பிரச்சனைகளும், எத்தனையோ விதமான சோதனைகளும் வரும். ஆனா, அத எல்லாமே நம்ம அத உறுதியா பற்றிக் கொண்டா மட்டுமே, இந்த கன்மலையின் மேல தன் வீட்ட கட்டின அந்த புத்தியுள்ள மனுஷனா நம்ம இருந்து, அது எவ்வளவுதான் நம்மள போட்டு எல்லாம் அடிச்சாலும், நம்ம விழாம உறுதியா நிக்க முடியும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம இருதயத்துல வச்சிருக்கிறதும், அதன்படி செய்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கிறதும். அடுத்ததும் தியானிக்கிற அந்த பார்ட்டுக்கு வரோம். நம்ம எல்லாருமே கேட்கிறோம். அடுத்தது அதன்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது ஆண்டவருடைய அவங்களோட பைபிள, அவங்க வசனங்கள நம்ம வந்து வாசிச்சுட்டு, ஒரு வேகமா ஒரு ரொட்டீனா இன்னைக்கு எந்திரிச்சோன இத்தன சாப்டர் வாசிக்கணும், இத்தன வசனம் வாசிக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக டெய்லி நம்ம வாசிச்சுட்டு, அப்படி போகிற பிள்ளைங்களா இல்லாம, அந்த வசனங்கள தியானிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. யோசுவா 1வது அதிகாரம் 7 முதல் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு ஆண்டவரே, கர்த்தரே இது வந்து யோசுவாவுக்கு சொல்ற வாக்குறுதிகளும் அந்த வாக்குத்தத்தங்களும் தான். இது நடக்கிற காலகட்டம் என்னன்னு பார்த்தா, மோசே வந்து இந்த வேலையில இறந்து போயிட்டாங்க. அவங்க 120 வயசாகி அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள யோர்தான் நதிய தாண்டி அந்த பக்கமா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசத்துக்கு கூட்டு போகிற அந்த பொறுப்பு வந்து யோசுவாவுக்கு வருது.
நான் இத யோசிக்கும்போது யோசிச்சேன். இப்ப என்னுடைய வீட்ல 2 குட்டி 2 பாய்ஸ் இருக்காங்க. அவங்கள காலையில எழுப்பி, அவங்கள ஸ்கூலுக்கு கெளப்பி கொண்டு போறதே வந்து, அவ்ளோ பெரிய ஒரு பாடு மாதிரி இருக்கும் பல வேளைகள்ல. அதுவே ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். ஆனா யோசுவாவோட நெலைமைய யோசிச்சு பார்த்தா, அவங்க வந்து லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள எழுப்பி, அவங்கள கெளப்பி, அவங்கள வந்து போற இடமும் கூட, அவங்க முன்ன பின்ன போகாத ஒரு இடத்துக்கு அவங்க போக போறாங்க. புதுசா ஒரு இடத்துக்கு போயி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போகணும். அங்க வந்து அந்த சூழ்நிலையும் ஒரு சமாதானமான சூழ்நிலை கிடையாது. அவங்களுக்கு எத்தனையோ யுத்தங்கள அவங்க பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு சொல்றாங்க. "நீ வந்து நீ போற காரியம் எல்லாம் உனக்கு வாய்க்கணும்." அப்படின்னா, நான் சொல்றேன், என்னுடைய இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நீ இரவும் பகலும் அதனை தியானிச்சுக்கிட்டு கொண்டிருக்கும்போது தான், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்றாங்க. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய்ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உன் மனசுலயே வச்சுட்டு, நீ இத தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், இந்த 2 காரியமும் உன் வாழ்க்கையில நடக்கும். இது அவனுக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். நீ செய்ய போற காரியம் ரொம்ப ஈஸியானது கிடையாது. ஆனா, நான் உன் கூடவே இருக்கேன். ஆனா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய வார்த்தைகளையும், என்னுடைய நியாயப்பிரமாணம் எல்லாத்தையுமே நீ வந்து தியானிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும். அப்படிங்கிறது தான் யோசுவாவுக்கு சொல்றாங்க. அதுதான் நமக்கும் அவங்களுடைய பிள்ளையா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கும் ஆண்டவர் குடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு புத்திமானா இருக்கணும். நான் பேசுறது ஒரு புத்திமானா நான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா இருந்தா, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க, இரவும் பகலும் என்னுடைய வார்த்தைய நீ தியானிச்சு கொண்டிருக்கும்போது, நீ புத்திமானா நடந்து கொள்வாய்ன்னு சொல்றாங்க. அப்பொழுது நீ உன் வழியையும் வாய்க்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆம். நான் சொன்ன மாதிரி, அந்த மாடுகள் எப்படி அதோட அந்த வாயில போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அத வந்து அதுல இருக்க எல்லா சத்தையும் உறிஞ்சி எடுத்து, அது சக்கையாக்கி முடிக்கிற வரைக்கும், அந்த மாடு வந்து த்ரூ அவுட் த டே அத போட்டு அந்த புல்லையோ, இலையையோ வாயில போட்டு அசை போட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளும் தேவனுடைய அந்த வசனத்தையும், அவங்க வார்த்தையையும் எடுத்து, நம்ம மைண்ட்லயும், நம்ம மனசுலயும் வச்சு, அத த்ரூ அவுட் த டே அதையே நம்ம திங்க் பண்ணிட்டு, அத தியானிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க வந்து அதுல உள்ள அந்த பலன் எல்லாம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதேதான் சங்கீதம் 1வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனத்திலயும் திரும்ப நம்ம பார்க்க முடியுது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்ஷன் தான். அடுத்தவங்க யார் யாரோட அட்வைஸ நம்ம வாழ்க்கையில கேட்கிறோங்கிறதும், பாவிகளோட வழியில நிக்காம இருக்கிறதும், அங்க ஒரு பரியாசக்காரர், எல்லாரும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த சபையில அவங்களுக்கு நடுவுல போய் உட்காராமலும், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறத திரும்பியும் பார்க்கிறோம். இப்பதான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னாங்க, "நீ இதெல்லாம் செய்யும்போது, நீ செய்றதெல்லாம் வாய்க்கும்" அப்படிங்கிறத சொன்னாங்க. திரும்பவும் அதே வாக்குத்தத்தம் நமக்கு குடுத்திருக்காங்க. நம்ம வந்து கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து, இரவும் பகலும் நம்ம அவங்களுடைய வார்த்தைய கேட்டுட்டு கடந்து போற பிள்ளையா இல்லாம, அந்த வசனத்த நம்ம மனசுலயும், நம்ம இதயத்திலயும் வச்சு, நம்ம அத தியானிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ரொம்ப பாக்கியவானா இருப்போம்ன்னு சொல்றாங்க. இத கண்ண மூடிட்டு அவங்க சொல்ற அந்த மரத்த யோசிச்சு பார்த்தோம்னா, அவ்ளோ அழகா இருக்கு. அந்த சீனரிய நம்ம திங்க் பண்ணோம்னா, அவன் வந்து அந்த நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலை உதிராதிருக்கிற அந்த மரத்தைப் போல் இருப்பான். அப்படிங்கிறத அத இமேஜின் பண்ணி பார்க்கிறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு. நம்ம வந்து ஒரு கனி குடுக்காத, ஒரு வேஸ்ட்டா ஒரு இடத்த பிடிச்சிட்டு இருக்க ஒரு மரமா இல்லாம, அவ்ளோ அ ப்ராஸ்பரஸா இருப்போம். அவ்ளோ பிளெஸ்ஸிங்கா இருப்போம். ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு பெர்சனா இருப்போம். நம்ம செய்றது எல்லாமே வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் தாமே நமக்கு இந்த வாக்குறுதிய குடுத்திருக்காங்க. அதனால இந்த வசனத்த கேட்டுட்டு கடந்து போறவங்களா இல்லாம, நம்ம பார்த்த மாதிரி இந்த வசனத்த கேட்டு அதன்படி செய்றவன் தான் புத்தியுள்ள மனுஷன். கன்மலையின் மேல அவனுடைய வீட்ட கெட்ன அந்த புத்தியுள்ள மனுஷனா நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இருப்போம்.
அடுத்ததும் சங்கீதம் 19வது அதிகாரம் 8 முதல் 9வது வசனத்திலயும் 11வது வசனத்திலயும் கூட நம்ம பார்க்குறோம். தாவீது தான் வந்து சங்கீதத்துல தான் அவ்ளோ இடங்கள்ல தியானிக்கிறத பத்தி அடிக்கடி எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் அவர் வந்து அவ்ளோ ஒரு பிளெஸட் லைஃப் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தாவீது வந்து அவர் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள ஒரு தியானிக்கிற மனுஷனா அவர் வந்து இருந்திருக்கிறாரு. இதுலயும் பார்க்க முடியுது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களுமே இருக்குது. அதுல இல்லாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. அததான் தாவீது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள நம்ம எடுத்து அத தியானிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே நமக்கு தேவையான நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் நம்மள வந்து தவறான காரியங்கள் செய்யும்போது அது எச்சரிக்கும் நம்மள. அத நம்ம கைக்கொள்றதுனால தாவீது ராஜா சொன்ன மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நமக்கு மிகுந்த பலன் உண்டு அப்படிங்கிறது பைபிள்ல நம்ம பார்க்க முடியுது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதான ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம நம்ம எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறதும், இந்த பூமிய ஆண்டவர் படைச்சதுமே நம்ம பார்த்தோம்னா, அவங்க பேச பேச தான் அவங்களுடைய வார்த்தையினால அவங்க இந்த எல்லா காரியங்களையும் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தேவனுடைய வார்த்தையை நம்ம நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறதோ, இல்லைன்னா ஒரு புக்ல வாசிக்கிற ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. அது வந்து ஜீவனும் ரொம்ப வல்லமையும் உள்ள ஒரு வார்த்தை. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை வந்து ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ரொம்ப வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. அது வந்து நம்ம மனசுல, நம்ம இதயத்திலயும், நம்ம எண்ணங்கள்லயும் அத நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அத தியானிச்சுட்டு இருக்கும்போது, நமக்கு தேவையில்லாத அந்த தவறான எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், நம்மளுடைய அந்த இருதயத்தின் நினைவுகளையும், யோசனைகளையும் அது வகையறுக்கிறதா இருக்குதுன்னு சொல்றாங்க. இது சரி, இது தப்பு. நீ இப்படி யோசிக்கிறியே, இது சரி. நீ இப்படி யோசிக்கிறது, நீ இப்படி நினைக்கிறது, இது வேண்டாம். இது தேவையில்லாத காரியம். இது தவறான காரியம். இது பைபிள்ல இந்த மாதிரி இல்ல. அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற ஒரு முக்கியமான அந்த காரியத்தையும் செய்றதா இருக்குது. இது என்னுடைய வாழ்க்கையிலயும் பல வேளைகள்ல நான் அத ரொம்ப உணர்ந்திருக்கேன். இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது தான், நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியையும் அவங்க வந்து இந்த வார்த்தைய நமக்கு திரும்ப நமக்கு நினைவு கொண்டு வருவாங்க. நம்மகிட்ட அந்த வார்த்தையே இல்ல, வசனமே நமக்கு தெரியாதுன்னா, இல்லாத ஒண்ண அவங்க கொண்டு வந்து நமக்கு நினைவுபடுத்தவே முடியாது. அதனால நம்ம இந்த வார்த்தைய எந்த அளவுக்கு கேட்டு, அத நம்ம இருதயத்துல வச்சு, அத தியானிக்கும்போது, அவங்களும் அந்த சத்திய ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி நமக்கு அந்தந்த டைமுக்கு அந்த வசனங்கள நமக்கு நினைவுபடுத்தி, "நீ உன்னோட இருதயத்தில இருக்கிற இந்த நினைவுகள் சரியில்ல. இந்த யோசனைகள் தப்பு." அப்படிங்கிறத வகையறுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. கடைசியாகவும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்த எல்லாத்தையும் நான் ஒரே ஸ்லைட்ல திரும்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் திரும்ப ஒரு தடவ மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். முதலாவத பார்க்குறோம். "என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம்." அப்படின்னு பைபிள்ல பார்க்குறோம். இன்னைக்கும் Facebookலயும், YouTubeலயும் நீங்க எத திறந்தாலும் நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா அத பண்ணுங்க, இத பண்ணுங்க, இத குடிங்க, அத சாப்பிடுங்கன்னு எத்தனையோ காரியங்கள் அட்வைஸ் குடுக்குறாங்க. நம்ம பல வேளைகள்ல அத கடைபிடிக்கிறவங்களாகவும் இருக்கோம். ஆனா பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டு அத வந்து நம்ம இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளும்போது, அது நமக்கு ஜீவனும், நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமும்
ஆ தரும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி நமக்கு பைபிள்லயே இருக்கு. அடுத்த முக்கியமான காரியம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்படிங்கிற அந்த வாக்குறுதியும் நமக்கு இருக்கு. அந்த வசனத்த தியானிக்கும்போது, நம்ம செய்ற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பத்திலயும் நம்ம ஒரு புத்திமானா நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததும் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மரமா, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ட்ரீயா இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. அது நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாம போகிறதும் நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்கு. அதனால ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிறதுனால நமக்கு எந்த கேடுமே கிடையாது. எந்த கெடுதலும் கிடையாது. முழுக்க முழுக்க வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 4வது பாயிண்ட்டும் கூட இது பவுல் வந்து திமோத்தேயுவுக்கு சொல்றாங்க. இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, அதாவது ஆண்டவருடைய வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள், பைபிள்ல இருக்க வசனங்கள் இதை சிந்திச்சு கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இது தாவீது ராஜா சொன்னது. அன்றியும் அவைகளால், அதாவது தேவனுடைய வார்த்தைகளால உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அப்படின்னு நம்ம பைபிள்ல இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் கவர் பண்ணா இன்னைக்கு நமக்கு நேரமே போகாது. ஸோ போதாது. அவ்வளோ டைம் எடுக்கும். அதனாலே ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம ஒரு கேட்டுட்டு போற பிள்ளைங்களா, வாசிச்சுட்டு போற ஒரு பிள்ளைங்களா இல்லாம, ஆண்டவருடைய சித்தம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு, நம்ம இன்னையில இருந்து இந்த மீட்டிங் முடிச்சு நம்ம கடந்து போகும்போது, தினம் தினம் நீங்க பைபிள் வாசிக்கும்போது, அதுல ஏதாவது ஒரு வசனத்த பர்ட்டிகுலர் வசனத்த எடுத்து, அந்த வசனத்த ஃபோக்கஸ் பண்ணி, அத வந்து அதுக்கு டைம் எடுத்து, அத மெடிடேட் பண்ணி, அத தியானிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது, இப்ப நம்ம பார்த்த இந்த எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் தாமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் செய்ற பிள்ளைங்களா, கேட்கிற பிள்ளைங்களா இல்லாம, இத கேட்டு இத செய்கிற அந்த புத்தியுள்ள மனுஷனா நம்ம இருக்கும்போது, எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கையில நம்ம என்னென்ன பாடுகள், என்ன கஷ்டம் அனுபவிச்சாலும், அந்த வீடு எப்படி கன்மலையின் மேல அஸ்திபாரம் பண்ணப்பட்டு, அது எதுவும் ஆடாம அசையாம நின்னுச்சோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த துன்பங்கள், என்ன கஷ்டம் வந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம மனசுல, நம்ம இதயத்துல 24 மணி நேரமும் இருக்கும்போது, யாராலயும் நம்ம அசைக்க முடியாது. அப்போ நம்மளும் இந்த வசனத்துல பார்த்த மாதிரி, அந்த நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு, அதோட காலத்துல கனியை தந்து, இலையுதிராதிருக்கிற அந்த மரத்த போல நம்ம ஒவ்வொருத்தருமே இருப்போம். நம்ம செய்றது எல்லாமே வாய்க்கும். நம்மளும் ஆசீர்வாதமா இருந்து, மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். தேங்க் யூ.